ஆல் இஸ் வெல். இன்று நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபம் 2-3 நாட்களாகவே கும்பமேளா கொண்டாடுறாங்க வட மாநிலங்களில் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாருமே பார்த்துருப்போம். அது எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிந்த ஒரு தகவல்கள் படி அதை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பமேளா அதாவது பார்த்தோம் அப்படின்னா, வட மாநிலங்களில் இந்து மத புராணங்களின்படி பார்க்கடல் அப்படிங்கிறத கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை நம்மளுடைய இந்து புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம். பார்க்கடலை விஷ்ணு கடையும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு விஷம் வந்துச்சு. அதை சிவபுரான் நம்ம சிவபெருமான் உண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அமிர்தம் வரும்பொழுது அந்த அமிர்தம் நம்ம இந்தியாவில் ஒரு 4 பிளேஸில் அந்த அமிர்தத்தின் துளிகள் விழுந்துச்சான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு துளி. அது எந்தெந்த ஊர்னு சொல்கிறாங்கன்னா, பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, நாசிக்கு, ஹரித்வார், இந்த 4 ஊர்லேயும் அமிர்தத்தின் துளிகள் விழுந்ததா இந்து மத புராணங்களில் குறிப்பு இருக்கு. இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது அலகாபாத் அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி வரை கலைக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ சமீபத்தில் தான் அதோட பழைய பேரை வைக்கணும், பிரயாகை அப்படிங்கிறது பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த பேர் இங்கே தான் திருமேனி சங்கமம் அப்படின்னு சொல்லி ஆறு இருக்குது. இங்கே தான் கும்பமேளா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. எதற்காக கொண்டாடப்படுதுன்னா, இந்த அமிர்தத்தின் துளிகள் விழுந்தனால இந்த 4 முக்கிய நகரங்களும் நம்ம இந்து மத புராணங்களின்படி புனித நகரங்களாக இருக்கு. எப்படி காசி, ராமேஸ்வரம் அதெல்லாம் இந்துக்களுக்கு மிகவும் புனித நகரங்களாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த 4 முக்கிய நகரங்களும் உள்ள கோயில்கள், அங்கு உள்ள நதிகளில் நீராடுவதும் ஒரு புண்ணியமாக காரியமாக கருதப்படுது. இந்த 4 அமிர்த துளிகள் விழுந்ததை நினைவுகூறும் விதமாகவும் அதை மகத்துவம் கொடுக்கும் என்பதற்காகவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மகா கும்பமேளாவானது கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த கும்பமேளா 2025 ஜனவரி 13 துவங்கி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2025 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 45 கோடி பேர் இதில் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு ஏகப்பட்ட காவல்துறைகள் பணிபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏஐ கேமரா, சிசிடிவி எல்லாமே கணக்கிடங்காத வண்ணமில் பணியில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம சுற்றுச்சூழல் காரணங்களை கருதி கழிப்பிட வசதிகள் 1 லட்சம் நவீன கழிப்பிட வசதிகளும் இந்த நகரங்களில் செய்யப்பட்டிருக்கு. இந்த கும்பமேளா வட மாநிலங்களில் பெரும் துவங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக ஆகிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய்.